இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நவ நாட்களில் நாம் இருக்கின்றோம். இந்த நவ நாட்களிலே இறை வார்த்தையை வாசித்து அதை நம்முடைய பாதுகாவலராம் புனித சவேரியாருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்ள, செம்மையாக்கி கொள்ள இறைவன் தருகின்ற முத்தான நாட்கள்தான் இந்த நவ நாட்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நவ நாளிலே வழக்கமாக 2வது 3வது நாள் என்று சொன்னாலே கொஞ்சம் அப்படியே நம்ம ஆலயத்தில் காத்து ஓடும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கின்றீர்கள், மிகுந்த மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, இந்த பீடத்தை சூழ்ந்த வகையிலே அன்பிய உறுப்பினர்கள் மற்றும் குழந்தைகள், சிறுவர்கள் அமர்ந்திருப்பது இன்னும் ஒரு சிறப்பு அம்சம். காரணம், பீடம் என்று சொல்வது உண்மைதான். நாம் அந்த பீடத்திற்கு மரியாதை, முக்கியத்துவம், மேன்மை, மேரை, மரியாதை என்றெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த பீடத்தை சூழ்ந்து இறைமக்கள் இருந்து அதை திருப்பலி ஆற்றுவது என்பது ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வு. அதைத்தான் 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி. அந்த வகையிலே இன்றைக்கு இத்தனை பேர் இந்த பீடத்தை சூழ்ந்து இங்கே இருப்பது முதல் முறையாக நான் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல ஒரு முயற்சி. இப்படித்தான் திருச்சபை இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த சாட்சி. அது மட்டுமல்ல, நல்ல ஒரு ஒளி வாங்கி, ஒளி பெருக்கி, நல்ல ஒரு சூழல் இருப்பதையும் பார்க்கின்றேன். நல்ல பாடல், இது போன்ற ஒரு ஏதுவான ஒரு சூழலிலே நவநாள் இன்றைக்கு அமைவது மிகவும் பொருத்தமாக, சிறப்பானதாக இருக்கிறது என்பதை வாழ்த்தாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு தவம், ஜெபம். இந்த ஜெபம், தவம் என்ற 2 வார்த்தைகள் மிகப்பெரிய வல்லமையான வார்த்தைகள் புனித சவேரியாருடைய வாழ்விலே. அவர் எழுதிய கடிதங்கள் மற்றும் அவருடைய அறிவுரைகள் இதையெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய புத்தகமாக போட்டிருக்கின்றார்கள். அந்த புத்தகத்திலே அவருடைய லெட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பை சென்ட் பிரான்சிஸ் சேவியர் என்று அதை தொகுத்திருக்கிறார்கள். அந்த தொகுப்பிலே, நூலிலே ஒரு கடிதத்திலே அவர் சொல்கின்ற ஒரு ஓமையாக சொல்கின்ற ஒரு அறிவுரைத்தான் இந்த ஜெபம், தபம் என்று வருகிறது. அது என்ன என்று சொன்னால், எப்படி அதை விளக்குகிறார் என்று சொன்னால், படகிலே நாம் பயணம் செய்கின்ற பொழுது துடுப்புகளை பயன்படுத்துகின்றோம். துடுப்புகள் என்று சொன்னால் 2 துடுப்புகள் இருக்க வேண்டும். எவ்வாறு மனிதருக்கு அந்த 2 கைகள் இருந்து மனித வாழ்வுக்கு, செயல்பாட்டிற்கு உதவியாக, உறுதுணையாக இருக்கிறதோ, அதேபோன்று படகில் பயணம் செய்வதற்கு அந்த 2 துடுப்புகள் என்பது அவசியமாக இருக்கிறது. ஒரு துடுப்பை மட்டும் வைத்து நாம் அந்த படகிலே நாம் பயணம் செய்வோம் என்று சொன்னால் அது சாதாரண எளிய ஒரு கட்டுமரமாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு படகு பயணம் என்று சொல்லக்கூடியது 2 துடுப்புகளையும் நாம் சேர்த்து வலிக்கின்ற பொழுது அந்த படகு பயணமானது நாம் செல்கின்ற திசைக்கு சரியாக செல்ல முடியும், விரைவாக செல்ல முடியும் என்று அவர் உதாரணமாக சொல்கின்றார். இதை எதற்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு துடுப்பு ஜெபம் என்று சொன்னால் மற்றொரு துடுப்பு தபம் என்று சொல்கின்றார். ஜெபம் என்பது நம்மை தபத்திற்கு இட்டு செல்கிறது. தபம் என்பது நம்முடைய ஜெபத்திற்கு வலிமை சேர்க்கிறது. ஜெபமும் தபமும் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒரு அபார சக்தி இருக்கிறது, இயக்கம் இருக்கிறது, இலக்கை நோக்கிய பயணம் சிறப்பாக நடைபெறுகிறது. எனவே ஒரு புனிதனுடைய வாழ்வு, அவருடைய பணி, அவருடைய நற்செய்தி அறிவிப்பு என்பதெல்லாம் இந்த 2 துடுப்புகளாகிய ஜெபம், தபம் என்பதை வலித்து செல்லக்கூடிய படகு பயணமாக இருக்கிறது என்பதை
எவ்வாறு நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும் என்பதற்கு அவர் கொடுக்கின்ற ஒரு அறிவுரையாக இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற அந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு புதன்கிழமை, திருநீற்று புதன், சாம்பல் புதன். இந்த புதன்கிழமை, இந்த தவக்காலம் நமக்கு உணர்த்துவதெல்லாம் செபம், தபம், பிறரன்பு செயல்கள் என்பதாகும். எனவே மிக பொருத்தமாக புனித சவேரியாருக்கு ஏற்ற வகையிலே இன்றைய நாளின் அடிப்படையிலே இந்த இரண்டு வார்த்தைகளும் இன்றைக்கு பொருத்தமான தலைப்பாக அமைகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். தபம், செபம். அன்புக்குரியவர்களே, இந்த செபம் என்பதும் தபம் என்பதும் வழக்கமாக நாம் நமக்காக செய்கின்ற பக்தி முயற்சிகள். யாருக்காக நாம் ஜெபிக்கின்றோம்? எனக்காக ஜெபிக்கின்றேன், என்னுடைய நலனுக்காக ஜெபிக்கின்றேன், என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றேன், என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். இந்த ஜெபம் இன்னும் வலிமை பெற வேண்டும், நிறைவடைய வேண்டும் என்பதற்காக ஒரு சில தவ முயற்சிகளை நான் செய்கின்றேன். எனவே இந்த செபம், தபம் இரண்டும் எனக்கு நானே செய்யக்கூடிய ஒன்றாக, என்னை சார்ந்தவர்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒன்றாக, என் குடும்பத்தார், உற்றார், உறவினர் என்ற நிலையிலேயே முடிந்து விடுகிறது. ஆனால் பிரான்சிஸ் சவேரியார் பாருங்கள், யாருக்காக ஜெபித்தார்? அவருக்காகவா ஜெபித்தார்? இல்லை, தன்னை சார்ந்த மக்களுக்காக ஜெபித்தார். அன்றாடம் சந்தித்த மக்களுக்காக ஜெபித்தார். அவர் யாருக்காக தபம் செய்தார்? தான் நற்செய்தியை அறிவித்த அந்த மக்களுக்காக தபம் செய்தார். நற்செய்திக்காக, அதனுடைய வெற்றிக்காக, அதனுடைய செயல்பாட்டிற்காக அவர் ஜெபித்தார், தவம் இருந்தார். இதில்தான் அன்புக்குரியவர்களே, புனித சவேரியாருடைய செபம், தபம் என்பதற்கும் நம்முடைய செபம், தபம் என்பதற்கும் வித்தியாசம் இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வழக்கமாகவே திருச்சபையிலே மறைபரப்பு நாடுகளுடைய பாதுகாவலர்களாக இரண்டு புனிதர்களை நமக்கு திரு அவை நினைவுபடுத்துகிறது, நாம் கண்முன் வைக்கின்றது. ஒன்று பிரான்சிஸ் சவேரியார், மற்றொன்று நம்முடைய குழந்தை இயேசுவின் புனித தெரேசாள். இரண்டு பேரையும் அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு பேரும் வெவ்வேறு விதமான நிலைகளிலே தங்களுடைய மறைபரப்பு பணியை செய்தார்கள். பிரான்சிஸ்கு சவேரியார் பாருங்கள், கடல் கடந்து வந்து கால்நடையாக நடந்து பல இடங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு திருமுழுக்கு அளித்து அவர் நற்செய்தியை அறிவித்தார், மறைபரப்பு பணியை செய்தார். ஆனால் குழந்தை இயேசுவின் புனித தெரேசம்மாளை பாருங்கள், எங்கேயும் செல்லாமல் 4 சுவற்றுக்குள் அடைந்த நிலையிலேயே, இறைவனோடு இணைந்த நிலையிலேயே பாவிகளுக்காகவும் மனம் திரும்புதலுக்காகவும் செபமும் தபமும் செய்து பல்வேறு ஆன்மாக்களை ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு புனிதையாக இருக்கின்றார் குழந்தை இயேசுவின் தெரேசா. எனவே ஓர் இடத்திலே இருந்து நற்செய்தி பணி ஆற்ற முடியும். பல இடங்களுக்கும் சென்று, நாடுகளுக்கும் சென்று மக்களை சந்தித்தும் நற்செய்தி பணி ஆற்ற முடியும் என்பதற்கு சான்றாக இந்த இரண்டு புனிதர்களையும் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, புனித குழந்தை இயேசுவின் தெரேசம்மாள் மட்டும்தான் ஜெபித்தார், அவர்கள் மட்டும்தான் தபம் செய்தார் என்று அல்ல. மாறாக புனித பிரான்சிஸ்கு சவேரியார் அதைவிட அதிகமான அளவிலே தன்னுடைய கஷ்ட நிலையிலே, துன்ப வேளையிலே அவர் ஜெபித்திருக்கிறார் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை, அவருடைய பணிவாழ்வு இதையெல்லாம் நமக்கு கண்முன் நிறுத்துகின்ற உண்மைகளாக இன்றைக்கும் இருக்கிறது. ஏன் அன்புக்குரியவர்களே அவர் ஜெபிக்க வேண்டும்? ஏன் அவர் தபம் செய்ய வேண்டும்? எந்த மக்களுக்காக அவர் அனுப்பப்பட்டாரோ அவர்களுக்காக அவர் ஏன் இவைகளையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால், அதுதான் அடிப்படையான ஒன்று, அதுதான் இன்றைக்கு தேவையான ஒன்று. மிக குறிப்பாக நம்முடைய விசுவாச வேரோட்டமான வாழ்விற்கு அவசியமான ஒன்று. அது என்ன என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு வகையான பற்றி எரிகின்ற தீ, நெருப்பு இருக்க வேண்டும். புனித பிரான்சிஸ்கு சவேரியார் அவர் உண்மையாகவே இந்தியாவிற்கு வர வேண்டியவர் அல்ல. போபதில்லா என்று சொல்லக்கூடிய அந்த குழுவில் ஒருவருக்குத்தான்
அந்த ஒரு அழைப்பு அனுப்புதல் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவருக்கு கடைசி நேரத்திலே உடல்நிலை சரியில்லாத பொழுது வேறு யாரை அனுப்புவது என்று இக்னேசியஸ் லோயோலா சிந்தித்து கொண்டிருந்த வேளையிலே, தவித்து கொண்டிருந்த வேளையிலே தாமாக முன் வந்தார். அப்பொழுது சவேரியார் இந்த நாட்டிற்கு அனுப்பப்பட்டார். அன்புக்குரியவர்களே, அவர் அனுப்பப்படுகின்ற அந்த வேளையிலே கடைசியாக லோயோலா இக்னாசியார் சவேரியாருக்கு சொன்ன வார்த்தைகள் இதுதான்: புட் ஆல் ஆன் ஃபயர் என்பதுதான். எல்லோரையும் இந்த தீயில் நிறுத்து, இந்த தீயை அவருடைய உள்ளத்திலே கொழுந்துவிட்டு பற்றி எரியச் செய், புட் ஆல் ஆன் ஃபயர் என்ற அந்த வார்த்தைகளை சொல்லித்தான் அவரை வழி அனுப்புகிறார். பிறகு அவர் ரோமையிலிருந்து புறப்பட்டு லிஸ்பன் போகின்றார். லிஸ்பனிலே பல நாட்கள், பல மாதங்கள் அவர் அங்கே தங்க வேண்டியிருந்தது. காரணம், அந்த காலத்திலெல்லாம் இந்த காற்றின் திசை போக்கின் அடிப்படையில் தான் கப்பலை எல்லாம் செலுத்துவார்கள். எனவே அடிக்கடி கப்பல் என்று சொல்வது முடியாது. மாறாக எப்போவாவது ஒரு முறைதான் இந்த கப்பல் பயணம் என்பது, கப்பல் என்பது அவர்களுக்கு தயாராக இருக்கும். அந்த வகையிலே அவர் பல மாதங்கள் அங்கே இருந்தார். அப்பொழுது கூட பிரான்சிஸ் சவேரியார் இந்த புட் ஆல் ஆன் ஃபயர் என்ற வார்த்தைகளை எப்பொழுதும் அவர் மறந்ததே கிடையாது. காரணம், அந்த தீ அவரிடம் இருந்தது, அவருடைய உள்ளத்திலே பற்றி எரிந்தது, அவருடைய உள்ளத்தை அது சுட்டு எரித்து மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த மாற்றத்தையும் இந்த வேரோட்டமான விசுவாச வாழ்வையும் தான், இந்த பற்றி எரிகின்ற தீயைத்தான் பிரான்சிஸ்கு சவேரியார் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். குறிப்பாக நமது நாட்டிற்கு, நமது தமிழக பகுதிக்கு, நமது உப்பளம் பங்கிற்கு, நமது மக்களுக்கும் கொண்டு வந்தார். அன்புக்குரியவர்களே, அவருடைய இந்த நற்செய்தியின் ஆர்வம், இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற தாகம் என்பது தனியாத ஒன்றாக இருந்தது. அதைத்தான் இன்றைக்கும் கூட அன்புக்குரியவர்களே, ரோமைக்கு சென்றோம் என்று சொன்னால் புரோபகண்டா ஃபேதே என்று சொல்லக்கூடிய நற்செய்தி அறிவிப்பு பேராயம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரண்மனை போன்ற அந்த அலுவலகத்திலே மைய பகுதியிலே புனித சவேரியார் தனது கைப்பட எழுதிய கடிதத்தை இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். அற்புதமான கையெழுத்து. அப்பொழுதெல்லாம் கட்டப்பேனா என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்கள் அதை பயன்படுத்தி எழுதியிருக்கின்றார்கள். அவ்வாறு அவர் எழுதிய அந்த ஒரு பிரதி, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இன்றைக்கும் அந்த புரோபகண்டா ஃபேதே என்று சொல்லக்கூடிய அந்த அலுவலகத்தினுடைய மையத்திலே வைத்திருக்கிறார்கள். அதை எல்லோரும் சென்று பார்த்து அவருடைய கையெழுத்தை பார்த்து வியந்து போகின்றார்கள். அது மட்டுமல்ல, ரோமையிலே கேசா தி ஜெசு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்திலே புனித சவேரியாருடைய உடலை எடுத்து செல்வதற்கு அவர்களுக்கு இயலவில்லை, அல்லது நாம் கொடுக்கவில்லை. எனவே சவேரியாருடைய வலக்கரத்தை அவர்கள் வெட்டி எடுத்து சென்று அந்த இயேசு சபையினுடைய தலைமையகத்திலே வைத்து, அதன் பிறகு இந்த ஆலயத்திலே ஒரு அழகான ஒரு பெட்டியிலே இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த வலது கை என்பது எவ்வளவு புனிதமான பணிகளை செய்தது, எத்தனை ஆயிரமான மக்களுக்கு திருமுழுக்கு அருட்சாதனம் கொடுத்து ஆன்மாக்களை மீட்டு திரு அவையின் உறுப்பினர்களாக சேர்த்தது என்பதை நினைவுபடுத்துகின்ற விதமாக அவருடைய வலக்கையை எடுத்து சென்று இன்றைக்கு ரோமையிலே கேசா தி ஜெசு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயத்திலே வைத்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அன்புக்குரியவர்களே, புனித சவேரியாருடைய உள்ளத்திலே அந்த ஆர்வம், அந்த தனியாத தாகம் பற்றி எரிந்தது, நெருப்பு இருந்தது. அந்த நெருப்பைத்தான் அன்புக்குரியவர்களே அவர் நமக்கு கொண்டு வந்தார். செட் ஆல் ஆன் ஃபயர் என்ற வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டவராகத்தான் மகிழ்ச்சியோடு மலர்ச்சியோடு இந்த நாட்டிற்கு வந்தார். நமக்கு நற்செய்தியை அறிவித்தார். எல்லாருடைய உள்ளத்திலேயும் இந்த எரிகின்ற திரியாகிய நெருப்பாகிய நற்செய்தி ஆர்வம் தாகமாகிய இயேசு ஆண்டவரை நமக்கு கொடுத்தார். இவ்வாறு இவர் கொடுத்த அந்த வகையிலே தான் இரண்டு நிலைகளிலே இவருடைய பணியையும் வாழ்வையும் நாம் சிந்திக்கின்றோம். செபம். அன்புக்குரியவர்களே, செபம் என்பதை புனித பிரான்சிஸ்கு சவேரியுடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் பல நிலைகளிலே நாம் பார்க்கலாம். முதலிலே பாருங்கள், இன்றைக்கும் இயேசு சபை குருக்களுக்கு, இயேசு சபை துறவிகளுக்கு மிக அடிப்படையான ஒரு ஆன்மீகமாக இருப்பது
the basic spirituality for the Jesuits எது என்று சொன்னால் Ignatian spirituality, exercise of Saint Ignatius என்பதுதான். ஆன்மீக பயிற்சி என்பதுதான் மிக அடிப்படையான ஒரு ஆன்மீகமாக, சிறப்பு நிலை ஆன்மீகமாக இயேசு சபை குருக்களுக்கும் துறவிகளுக்கும் இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆன்மீக பயிற்சியை அவர் புனித சவேரியார் செய்தார். இது எதற்காக செய்கிறார்கள் என்று சொன்னால், முதலாக இந்த ஆன்மீக பயிற்சி, த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் ஆஃப் சென்ட் இக்னேஷியஸ் என்பது இஞ்ஞாசியாருடைய வாழ்விலே ஆரம்பித்தது. அவர் மன்ரேசா என்று சொல்லக்கூடிய ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய இடத்திலே இந்த பயிற்சிகளை அவர் செய்தார். அதையே தன்னுடைய நண்பர்களுக்கும் தன்னை சார்ந்த துறவிகளுக்கும் கொடுத்தார். இதைத்தான் அன்புக்குரியவர்களே, முதலாக இயேசு சபை ஆரம்பிக்கப்பட்ட இடமாக இன்றைக்கும் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய மோமாத் என்று சொல்லக்கூடிய சாக்ரகேர் எக்லிஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தான் இவர்கள் முதலாக இயேசு சபையை ஆரம்பித்தார்கள். 7 பேர் கொண்ட குழு அங்கே கூடி ஜெபித்து இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், இந்த ஆன்மீக பயிற்சியை அடிப்படையாக கொண்டு தான் அவர்கள் தங்களுடைய வார்த்தைப்பாடுகளை தயாரித்து எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய நற்செய்தி பணி வாழ்வை ஆரம்பித்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆன்மீக பயிற்சி என்பது அடிப்படையான செபமாக புனித சவேரியாருக்கு இருந்தது. மிக முக்கியமாக அவர் எதை செய்தாலும், இன்று அவர் மட்டுமல்ல, இன்றைக்கு ஜெசுவிட்ஸ் இயேசு சபை குருக்கள் எதை செய்தாலும் இந்த ஆன்மீக பயிற்சியின் அடிப்படையில் தான் எதையும் அவர்கள் தேர்ந்து தெளிந்து செய்வார்கள். இதைத்தான் தேடல் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். எனவே இது எதற்காக என்று சொன்னால், ஒரு தேடலின் அடிப்படையில் அமைந்த ஒரு பயணம். அதைத்தான் இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் என்று சொல்லப்படுகிறது. தேடல், எதை தேடுகிறோம் என்று சொன்னால், என்ன நன்மை உண்மை என்பதை நாம் தேடுகிறோம். இது எவ்வாறு தேடுகிறோம் என்று சொன்னால், தெளிந்து நன்றாக ஆய்ந்து அறிந்து அதன் பிறகு நாம் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள்வதுதான் உண்மையாகவே இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், இந்த ஆன்மீக பயிற்சியினுடைய ஒரு இலக்காக, ஒரு முடிவாக, நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே புனித பிரான்சிஸ்கு சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் இந்த ஆன்மீக பயிற்சியின் அடிப்படையிலே, அவர் ஜெபத்தின் அடிப்படையிலே தான் அவர் செய்தார் என்பதை பல நிலைகளிலே அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற உண்மையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலேயே எழுந்து விடுவார். அப்பொழுதெல்லாம் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் மக்கள் எழுந்து விடுவார்கள். காரணம், அவர் பணியாற்றிய அந்த பகுதியானது மீனவர்கள் வாழ்கின்ற பகுதி. மீனவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து கடல் தொழிலுக்கு செல்லுகின்றவர்கள், அல்லது அதிகாலை நேரத்திலேயே கடல் தொழிலை முடித்துவிட்டு, மீன் பிடிப்பதை முடித்துவிட்டு கரை திரும்புகின்றவர்கள். எனவே அதிகாலையிலேயே அவர் எழுந்து விடுவார். மணி அடித்து கொண்டு பல இடங்களுக்கு செல்வார், மக்களை சந்திப்பார். இவ்வாறு பகல் முழுவதும் மக்களோடு இருந்து அவர்களுக்கு பலவிதமான நன்மைகளை புரிவார், சந்திப்பார், நற்செய்தி அறிவிப்பார். ஆனால் மாலை வேளைகளிலே அங்கிருக்கின்ற குழந்தைகளையும் பெரியவர்களையும் அழைத்து தன்னோடு ஒரு வேதியரை அமர்த்தி கொண்டு அவர்களுக்கு மறை கல்வி போதிப்பார். இரவு நேரங்களிலே ஒவ்வொரு நாளும் அவர் குறிப்பு எழுதுகின்ற நல்ல பழக்கத்தை கொண்டிருந்திருக்கின்றார். டைரி என்று சொல்கிறோமே, இப்பொழுதெல்லாம் எங்கள் டைரியை பார்ப்பதே முடிவதில்லை. காரணம், செல்ஃபோனில் எல்லாமே இருக்குது, ஆதி அந்தம் எல்லாமே இருக்குது. எதை கேட்டாலும் உடனே செல்ஃபோன் தான் இன்றைக்கு. இதுக்கு என்ன, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? டிக்ஷனரி எல்லாமே இருக்குது, என்சைக்ளோபீடியா எல்லாமே இருக்குது. எதையும் நாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை, டைரியும் தேவையில்லை. எந்தெந்த நாள் எங்கெங்கே போக வேண்டும் என்று எல்லா குறிப்புகளையும் அந்த கையில் அடங்குகின்ற செல்போனிலேயே நாம் வைத்துக் கொள்கிறோம். அப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல. அந்த டைரி எழுதுகின்ற நாட்குறிப்புகளிலே அவருடைய வாழ்க்கை முக்கிய நிகழ்வுகளை எழுதுவதிலே அவர் குறிப்பாக இருந்தார். எனவே அதை இரவு வேளையிலே எழுதி முடித்துவிட்டு அவர் இரவு நேரங்களிலே நீண்ட நேரமாக ஜெபத்தில் இருந்திருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் முன் மண்டியிட்டு ஜெபித்திருக்கின்றார். அவருடைய கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும்
அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த நாளை அவர் நிறைவு செய்திருக்கிறார். எனவே ஜெபம் அவருக்கு எவ்வளவு வல்லமை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு முறை அவர் மயிலாப்பூரிலே இருக்கின்ற பொழுது அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு அன்னையினுடைய பக்தி அபரிமிதமாக இருந்திருக்கிறது. அந்த மயிலாப்பூர் பகுதியிலே அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அன்னை மரியாவை பார்த்து, அன்னை மரியே எனக்கு துணை செய்யும் அம்மா என்ற வார்த்தைகளை உச்சரித்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அது ஒரு காடு போன்ற ஒரு பகுதி. அந்த பகுதியிலே இவர் ஜெபிப்பதற்காக தனியே செல்வது வழக்கம். மயிலை அன்னை என்று அன்றைக்கே தோமையார் காலத்திலேயே அன்னை மரியாவினுடைய பக்தி அங்கே இருந்திருக்கிறது. அன்னை மரியாவினுடைய அந்த ஒரு பக்தி முயற்சி அங்கே இருந்திருக்கிறது. அங்கே சென்று புனித சவேரியார் ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேளையில்தான் அன்னை மரியாவை அந்த வானதூதர்கள் புகழ்ந்து பாடுகின்ற காட்சியை கண்டு, அம்மா மரியே எனக்கு துணை செய்யும் அம்மா என்ற வார்த்தைகளை உச்சரித்து சத்தமாக சொல்லி ஜெபித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதை பார்த்த அந்த சேவகன், அவருக்கு உதவி செய்த அந்த ஊழியன் அதை தனது குறிப்பிலே குறிப்பிட்டு அந்த பங்கு தந்தையிடம் தெரிவித்திருக்கின்றான். ஆகவே அன்புக்குரியவர்களே, அவர் எவ்வளவு நேரம் அதிகமாக இந்த செபத்தில் செலவிட்டிருப்பார் என்று சொன்னால், அவருடைய பணி வாழ்வு அவ்வளவு ஒரு துரிதமாக, அவ்வளவு ஒரு துடிப்புள்ளதாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, 46 ஆண்டுகள் தான் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார். 46 ஆண்டுகளிலே அவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்று பாருங்கள். இத்தனை குறுகிய காலத்திலே அவருடைய பணி அவ்வளவு சிறப்பு பெற்றது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, செபம் என்பது மட்டும்தானே ஒழிய, இறைவன் அவருக்கு துணை செய்தது மட்டுமே ஒழிய வேறொன்றும் இல்லை. இன்றைக்கும் இந்த ஜெபம் என்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, குருக்கள் குரு பட்டம் வாங்குகின்ற பொழுது திருத்தொண்டர் என்ற வகையிலே அவர்கள் ஆயர் முன்பாக நிற்கின்றார்கள். ஆயர் கேட்கின்றார், நீ ஜெபம் செய்வையா? ஆம். நீ நற்கருணை கொண்டாட்டத்திலேயும் இறைவார்த்தை வாசிப்பதிலேயும் போதிப்பதிலேயும் செய்வையா? ஆம். நீ மனத்துறவு என்ற வார்த்தைப்பாடை எடுக்க இருக்கின்றாய், மனத்துறவுடன் கடைசி வரைக்கும் வாழ நீ வாக்கு கொடுக்கிறாயா? ஆம். கடைசியாக ஒரு கேள்வி, இதையெல்லாம் நீ எப்படி செய்வாய்? அப்பொழுதுதான் உண்மையாகவே அந்த உச்சகட்டம் கிளைமாக்ஸ் இருக்கிறது. இறைவனின் துணையை நம்பி இதோ நான் முன் வருகிறேன். எளிய மனிதனாகிய நான், பலகீனமான மனிதனாகிய நான், குறையுள்ள மனிதனாகிய நான் இதையெல்லாம் விரும்புகின்றேன், செய்ய முன் வருகின்றேன். ஆனால் என்னால் அல்ல, இறைவனின் துணையை நம்பி இதோ நான் முன் வருகிறேன் என்று அந்த திருத்தொண்டர் முன் வருகிறார். பிறகுதான் அவருக்கு குரு பட்டம் என்ற குருத்துவ அர்ச்சிப்பு அபிஷேகத்தை ஆயர் கொடுக்கின்றார். இந்த இறைவனின் துணையை நம்பி எதில் இருக்கிறது என்று சொன்னால் செபத்தில் இருக்கிறது. தான் அன்புக்குரியவர்களே, குருக்களுக்கு கட்டளை ஜெபம் என்பது கட்டாயமாக இருக்கிறது. அதை மீறுகின்றவர்களுக்கு பாவம் என்று திருச்சபை சொல்கிறது. காரணம், ஜெபம் என்பது இறைவனை தேடுகின்ற ஒரு தேடலாக இருக்கின்றது. இறைவன் இல்லாமல் நான் எதுவும் செய்ய முடியாது. இறைவனின் துணை இல்லாமல் நான் எதையும் சாதிக்க முடியாது. யாருக்காக இதை செய்கிறேன்? அவருக்காக செய்கிறேன், இறைவனுக்காக செய்கிறேன். எனவே செபம் என்பது எந்த அளவுக்கு அவசியம் என்பதை இன்றைக்கும் நற்செய்தி பணியாளர்கள், குருக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இறைமக்களாகிய நாமும் உணர்ந்திருக்கின்றோம். சவேரியாருடைய வழி செப வழி, இறைவனின் வழி, இறைவனை தேடிய வழி, இறைவனுக்கான வழி. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் சவேரியாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது செபம் என்ற அடிப்படையான உண்மையான ஒன்றாகும். இரண்டாவதாக பாருங்கள், தபம். தபம் என்பது செபத்தோடு இணைந்து செல்வது. வெறும் தபம் என்பது தேவையற்றது. மாறாக செபமும் தபமும் இணைந்தது என்று சொன்னால் இரட்டிப்பான வல்லமையும் ஆற்றலையும் கொண்டதாக இருக்கிறது. சவேரியாருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய வாழ்வே ஒரு தபம்தான். காரணம் என்ன? பவுலடியாருக்கு அடுத்தபடியாக நற்செய்தியை தனது மூச்சாக முழு முனைப்புடன் தனது உயிர் இலக்காக கொண்டு வாழ்ந்தவர், பணி செய்தவர் சவேரியார். பவுலடியாரை போன்று
அவ்வளவு ஒரு வெறித்தனமாக அந்த நற்செய்திக்காகவே வாழ்ந்தவர் பவுலடியார். அதே போன்று நற்செய்திக்காக எல்லாவற்றையும் இழந்தவர், துறந்தவர் பவுலடியாரை போன்று இருந்தவர் புனித சவேரியார். எவ்வாறு பவுலடியார் சொல்லுகிறார் பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே சொல்கிறார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற ஒப்பற்ற செல்வத்தின் பொருட்டு இந்த உலகத்தையே நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கிறார். பவுலடியார் யார் தெரியுமா? கமாலியேல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர், வல்லுனர். அவரிடம் கல்வி பயின்றவர். எனவே அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஞானம் உள்ளவராக, அறிவுள்ளவராக, திறமை கொண்டவராக, ஞானம் மிக்கவராக இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். அவருக்கு அந்த நிலையில் இருந்த பொழுது ஆட்சி மொழி, வழக்கு மொழி, தாய்மொழி என்று பல மொழிகளிலே அவர் புலமை பெற்றவர். அது மட்டுமல்ல, கிரேக்க தத்துவ ஞானிகளுடைய தத்துவத்தை அவர் படித்து கரைத்து குடித்தவர். அவருடைய எழுத்துக்களிலே இதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அவ்வளவு பெரிய ஒரு ஞானி. அவர் சொல்லுகின்றார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அந்த ஒப்பற்ற செல்வத்தின் பொருட்டு இதையெல்லாம் நான் குப்பை என தூக்கி எறிகிறேன் என்று சொன்னார். பிரான்சிஸ் சவேரியார் அதைத்தான் செய்தார். அதில் தான் அவருடைய தவம் இருக்கிறது, அவருடைய துறவரம் இருக்கிறது. அவர் எவ்வளவு பெரிய அறிஞர். MA பட்டம் முடித்து விட்டார். அதை முடித்ததும் அவருக்கு அங்கே பேராசிரியர் என்ற ஒரு பெருமையான பதவியையும் பணியையும் கொடுக்கின்றார்கள். இன்றைக்கும் அந்த யூனிவர்சிட்டி, அந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது. ஆனால் சற்று பெயரை மாற்றிவிட்டார்கள். சொர்போன் என்ற ஒரு பெயரை மாற்றியிருந்தார்கள். மீண்டுமாக யூனிவர்சிட்டி தி பாரி என்று மீண்டுமாக அதை வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு சிறப்புமிக்க பல்கலைக்கழகம் அது. அந்த பல்கலைக்கழகத்தில் படித்த அவர் இப்பொழுது என்ன செய்கிறார் பாருங்கள். மணி அடித்து கொண்டு தெரு தெருவாக சென்று, வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து நற்செய்தி அறிவிக்கின்றார், மறைக்கல்வியை போதிக்கின்றார். இதைவிட ஒரு தவத்திற்கும் துறவரத்திற்கும் அடையாளமாக வேறு யாரையும் எதையும் சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு பேராசிரியராக விரும்பியவர் இன்றைக்கு சாதாரண ஒரு ஏழை மனிதனாக மணி அடித்து கொண்டு நற்செய்தி அறிவிக்கின்றார் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்காக அவர் செய்த அந்த தியாகம், அவர் செய்த அந்த மிகப்பெரிய தவம் என்பது எவ்வளவு பெரியது என்பதை நாம் இன்றைக்கும் நினைத்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு நிலையிலே இயேசுவை இவர் ஏற்றுக்கொண்டாரோ அதிலிருந்து இந்த உலகத்தின் பொருட்களையும் இந்த உலகத்தின் செல்வ புகழ்களையும் எதையுமே அவர் ஏற்றுக்கொண்டது இல்லை. அவர் லிஸ்பன் நகரத்தில் இருக்கின்றார். அந்த லிஸ்பன் நகரத்திலிருந்து தான் மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய பயணத்தை தொடங்கினார்கள். உதாரணமாக வாஸ்கோடகாமா என்பவர் அங்கிருந்து தான் புறப்பட்டார். அந்தோனியார் அங்கிருந்து தான் புறப்பட்டார். நமது பிரான்சிஸ்கு சவேரியார் அங்கிருந்து தான் புறப்பட்டார். அந்த லிஸ்பன் துறைமுகம் ஐரோப்பா நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக இருந்தது. அந்த துறைமுகத்திலே அவர் தனது பயணத்தை ஆரம்பிக்கின்றார். அரசனுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசனே அங்கே வருகின்றார் அவரை வழி அனுப்புவதற்காக. காரணம், பிரான்சிஸ்கு சவேரியார் சாதாரண ஒரு நற்செய்தி பணியாளர் அல்ல, மாறாக பாப்பரசருடைய திருத்தூதராக இந்தியாவிற்கு வருகின்றார். நுன்சியோ என்ற அந்த ஒரு பட்டத்திலே, அந்த ஒரு அலுவலக பொறுப்பிலே அவர் இந்தியாவிற்கு வருகிறார். எனவே அவருக்கு மரியாதை செலுத்தி அவரிடம் இந்த நுன்சியோ என்ற பட்டயத்தை கொடுப்பதற்காக அரசனே வந்து அவரை வழி அனுப்புகின்றான். அன்புக்குரியவர்களே, அப்பொழுது அவருக்கு ஏராளமான பரிசு பொருட்கள் கிடைக்கிறது. எந்த ஒரு பரிசு பொருளையும் அரசன் கொடுத்தால் கூட அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாவற்றையுமே அங்கே விட்டுவிட்டு அந்த அரசாணை மட்டும், பாப்பரசருடைய ஆணையை மட்டும் தன்னிடம் எடுத்துக்கொண்டார். அந்த ஆணையை கூட சவேரியார் ஒரு நிலையில் கூட பயன்படுத்தவில்லை. ஒரே ஒரு முறைத்தான் அதை பயன்படுத்தி இருக்கிறார். மற்ற எந்த நேரத்திலும் தன்னை நுன்சியோ என்று காட்டிக்கொள்ளவே இல்லை. காரணம், நுன்சியோ என்று சொன்னாலே எல்லோரும் பெரிய ஒரு அரண்மனையில் அவரை அமர்த்தி விடுவார்கள். எனவே அதை காட்டிக்கொள்ளவே இல்லை.
இல்லாவிட்டால் சாதாரண ஒரு மனிதனாக மணியடித்து கொண்டு அவர் மறைக்கல்வி போதிக்க முடியுமா ஒரு நுன்சியோ? முடியாது. எனவே தான் அதை அவர் பயன்படுத்தவே இல்லை, யாரிடமும் காட்டவில்லை. ஒரே ஒரு முறை அதை காட்டியிருக்கின்றார். அது ஜப்பான் நாட்டிலே நுழைவதற்கு அவருக்கு தடை விதித்தார்கள். அந்த அரசன் வேறு ஒரு மதத்தை இங்கே கொண்டு வரக்கூடாது என்று அவன் கண்டிப்பாக கட்டளையிட்டான். அப்பொழுது கன்ஃபியூஷனிசம், சின்டோயிசம், புத்தியிசம் இது போன்ற பலவிதமான சமயங்கள் அங்கே இருந்தது. மற்ற மதங்கள் எதுவும் அங்கே வரக்கூடாது என்று அவன் தடை செய்திருந்தான். அப்பொழுதுதான் அவர் தான் யார் என்று காட்டுகின்றார். அந்த நுன்சியோ என்ற அந்த பட்டயத்தை காட்டியவுடன் அரசனே அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து அவருடைய அந்த நற்செய்தி அறிவிப்பை செய்வதற்கு அனுமதியை கொடுக்கின்றார். இவ்வாறு தான் ஜப்பானிலே கிறிஸ்துவ மதம் பெருகியது, நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அந்த ஒரு முறையை தவிர வேறு எந்த ஒரு நிலையிலும் அவர் அந்த ஒரு பதவியை, பெருமையை தேடியதே கிடையாது. எல்லாவற்றையும் நற்செய்திக்காகவே அவர் துறந்தார். எல்லாவற்றையும் அவர் தவமாக ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன? நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்வதாக பவுலடியாரை போன்று அவர் வாழ்ந்தார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, அவருடைய வாழ்வு எவ்வளவு பெரிய ஒரு தவமான ஒரு வாழ்வாக இருந்தது என்று சொன்னால், மிக எளிமையான உணவு. அந்த பரதவர்கள் என்ன உண்டார்களோ அதைத்தான் அவர் உண்டார். வேறு எந்த ஒரு உணவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பிடம் ஒரு சாதாரண ஒரு ஓலை குடிசையில் தான் அவர் வாழ்ந்தார். எந்த ஒரு சிறப்பான இருப்பிடமும் அவரிடம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒவ்வொரு நாளும் பாவிகளுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் கொடுப்பார். அவ்வாறு ஒப்புரவு அருட்சாதனம் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாவ பரிகார முயற்சியை அவர்களுக்கு பதிலாக தானே ஏற்றுக்கொள்வார். ஒவ்வொரு நாளும் அவர் இந்த பரிகார முயற்சியை தன்னிடம் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வந்த அந்த பாவிகளுக்காக ஒப்பு கொடுத்தார். எனவே ஒரு சில வேளைகளிலே தன்னையே அவர் ஒருத்தி கொள்வார். ஒரு நாள் அவர் தன்னையே சாட்டையால் அடித்து கொள்கிறார். ரத்தம் பீரிட்டு வருகின்ற அளவுக்கு அவர் சாட்டையால் அடித்து கொள்கிறார். பிறகு அதை பார்த்த ஒரு மனிதன் அதை போய் தடுத்து நிறுத்தி, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள், என்ன பைத்தியமா என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்கின்றார், இன்றைக்கு என்னிடம் பாவ சங்கீர்த்தனத்திற்காக வந்த அனைவருடைய பாவங்களுக்காக இந்த காயங்களை நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னாராம். இன்னொரு முறை தன்னையே அவர் கயிற்றினால் சுற்றி கொண்டு கட்டி கொண்டு அவர் புரண்டு அழுது புலம்பி அந்த பாவிகளுக்காக மனம் மாறுவதற்காக பரிகாரமாக அவர் செய்தார் என்பதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் காண்கின்ற மறைமுக உண்மைகளாக நமக்கு இன்றைக்கும் தெரிகிறது. இந்த அளவுக்கு அவர் தவம் செய்தார் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான், ஒரே ஒரு நோக்கம்தான், ஒரே ஒரு இலக்குத்தான். தான் அறிவித்த அந்த நற்செய்தியாகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் நெருப்பாக தங்களுடைய உள்ளத்திலே ஏந்தி கொள்ள வேண்டும், அந்த நெருப்பு கொழுந்தாக சுடர்விட்டு எரிய வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஒழிய வேறொன்றும் இல்லை, தனக்காக இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புனித சவேரியார் செபத்தினாலும் தபத்தினாலும் தனது வாழ்வை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தார். தனது பணியை சிறப்பாக செம்மையாக செய்தார். இந்த நெருப்பை இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே கொழுந்துவிட்டு எரிய வேண்டும் என்று விரும்புகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, சவேரியாருக்கு நாம் நவநாள் எடுக்கின்றோம், தேர் எடுத்து சிறப்பிக்கின்றோம், பலவிதமான விழாக்களை கொண்டாடுகின்றோம், பலவிதமான நல்ல முயற்சிகளை ஏற்றுக்கொள்கின்றோம். இவைகளெல்லாம் விட ஆண்டவர் இயேசுவை நம்முடைய இதயத்திலே ஏந்துவோம். அந்த இயேசு பற்றி எரிகின்ற, கொழுந்துவிட்டு சுடராக திகழ்கின்ற ஒரு ஆற்றலாக நம்முடைய உள்ளத்திலே இருக்கட்டும். இந்த சக்தியின் வெளிப்பாடாக நமது ஜெபம், நமது தபம், நமது வாழ்வு அமையட்டும். இவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அன்றைக்கு எந்த ஒரு நோக்கத்தோடு சவேரியார் இந்த பணியை செய்தாரோ அதே நோக்கத்திலே நாமும் இன்றைக்கு அவருடைய அந்த நற்செய்தி ஏற்று வாழ்கின்ற அவருடைய அன்பின் பிள்ளைகளாக, சீடர்களாக மாறுவோம். சவேரியார் இந்த பகுதியிலே வந்து வேதம் போதித்தார், நற்செய்தி அறிவித்தார், இயேசுவை நமக்கு கொடுத்தார் என்று வாய்மொழி வரலாறாக இன்று வரைக்கும் சொல்லி வருகின்ற உண்மைக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணிலே அவர் பாதம் பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர்கள். இது மட்டுமல்ல, இதை நாம் வாழ்ந்து காட்டுகின்ற மேலான கடமையையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக நமது வாழ்வு அமைய இறைவனிடம் வர வேண்டுவோம்.
நமது பாதுகாவலரான புனித சவேரியார் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென்.